சார் உங்களுக்கு ஏதாவது செல்ல பேர் வச்சிருக்காரா? இவங்க ஜெயலலிதா அம்மாவை அம்மு. எனக்கு வந்து அமுல் சொல்லுவோம். அமுல் அது வந்து இதுலேயும் கண்டினியூ ஆச்சு, ஷூட்டிங்லேயும். இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, எந்த எந்த ஹீரோவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி விட்டா? இப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன பிளான் போட்டுருந்துருக்காருனாக்கா, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாரையும் அடித்து கலாட்டா பண்ணுறதுன்னு அவர் பிளான் போட்டுருந்துருக்கார். கமல் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் கிளம்புங்க, இருக்காதீங்க சொல்லிட்டு உடனே என்னை அனுப்பிவிட்டார். அழணும், அழற மாதிரி சீனு, ஏதோ கல்யாணம் நின்று போயிருக்கோம், அதுக்காக நான் அழணும். அங்கேருந்து வந்து பக்கத்தில் வந்து நின்று காதில் ஏதாவது ஜோக்கை சொல்லிட்டு போயிடுவார். எம்ஜிஆர் சார் ஷூட்டிங்கில் இருந்தாக்கா சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, பேசுகிற சத்தம் வெளியில் வரக்கூடாது. இவர் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங்கில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. அதனால் அவருடைய படங்கள்லாம் வந்தாக்கா வந்து நிறைய கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் ஒத்துப்பேன். இதே ஜெய்சங்கர்னாக்கா இஷ்டத்துக்கு சும்மா உட்காந்துருக்கிறது, ஏதோ எனக்கு வந்து பேப்பர் எடுத்து கோன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். உடனே பின்னாடிலேருந்து சொல்கிறார், கையில் வேறு தொழிலெல்லாம் இருக்குது. Taste Daily. Taste the Daily. 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி பல லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை, வெள்ளித்திரை 2 திரையிலையும் கலக்கியிருக்காங்க. வெல்கம் அவர் கெஸ்ட் வெண்ணிராடை நிர்மலா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எம்ஜிஆர் சாரோட நீங்கள் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க? எம்ஜிஆர் சாரோட நான் நடித்தது கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம் தான். ஃபுல் ஃபிலிம் 3, கெஸ்ட்டு ரோல் வந்து 2, 5 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரோட ட்ராவல் பண்ணது நிறையா, எக்கச்சக்கமாக. அதனால் நிறைய இன்சிடென்ட்ஸ். எனக்கு முதல்ல வந்து டெஸ்ட்டு எடுக்கிறேன்னு சொல்லி சத்யா ஸ்டுடியோவில் ஃப்ரெண்ட் ராமசாமின்னு ஒரு காமெடியன் இருந்தார். அவருடைய படத்துக்காக வேண்டி என்னை வந்து டெஸ்ட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணார். எம்ஜிஆர் சார் தான் டைரக்ட் பண்ணார். அப்போ ஆரம்பித்து நிறைய வந்து மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து நேரு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வச்சு டான்ஸ் ட்ராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி ஒர்க் பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து. அது ஒரு பெரிய ரியலி ஐ வாஸ் லக்கி டு ஒர்க் வித் இம். தியாசாபிக்கல் சொசைட்டிலேருந்து புக்கெல்லாம் இப்போ புக்கு கொடுக்குறதில்ல வெளியில். அப்போ நான் புக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டி, அவருக்கு படித்து காட்டி, இந்த சீன் இருக்கட்டும், இந்த சீன் வேண்டாம். அவர் வந்து நேருவுடைய அப்பா அம்மா பற்றி எல்லாம் படித்து காட்டுறப்போ, இது இருக்கட்டும், இது வேண்டாம். நேருவுடைய ஒய்ஃப் அதை பற்றி சொல்லச்சையும், இது இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும் சொல்லி சீன் வைஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஷூட்டிங் நடக்கிறப்ப நிறைய கலாட்டா பண்ணுவார். ஒரு தடவை வந்து இது ஊருக்கு உழைப்பவன் ஷூட்டிங் நினைக்கிறேன், இதில் நடந்தது கோவாவில். அப்போ வந்து இதுலேருந்து பாம்பேலேருந்து கோவாவுக்கு வந்து பெரிய ஷிப்பில் போவாங்க. அது வந்து ஒரு சின்ன ஐலண்ட், கோவா இல்லை ஐலண்டுன்னு நினைக்கிறேன். ஐலண்டில் ஏதோ நடந்தது, நாட் கோவா. ஐலண்டில் ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்போ ஷிப்பில் போகணும். போகிறச்சு நான் வந்து சும்மா உட்காந்துருக்கிறது, ஏதோ எனக்கு வந்து பேப்பர் எடுத்து கோன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். உடனே பின்னாடிலேருந்து சொல்கிறார், கையில் வேறு தொழிலெல்லாம் இருக்குது, நடிக்க வரலன்னா கூட பொட்டலங்கட்டி கொடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஒரு இது சொன்னார், நம்ம சைடில் வந்து எனக்கெல்லாம் எப்படின்னாக்கா, எங்கள் அப்பா என்ன எங்கள் அப்பா எங்கள் அண்ணா 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை செஞ்சால் அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேறு எதையும் கவனிக்கக்கூடாது. பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க, எது செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் கவனிக்கக்கூடாது. அப்படி தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் இவர் எம்ஜிஆர் சார் என்ன சொல்வார்னா, நம்ம சுற்றி என்ன நடக்கிறது, யார் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிக்கணும். கவனிச்சா தான் நம்மளால் வந்து லைஃப்பில் லீட் பண்ணி போக முடியும். லைஃப்பில் வந்து பல சுச்சுவேஷனில் நம்மளால் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர. ஆமாம், அதில் சமாளித்து வரணும்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்வார். ஒரு அந்த இதும் போது ஷிப்பில் போகிறச்ச அவர் இந்த இன்சிடெண்ட் போது அவர் சொன்னார்,
இவங்க பானுமதி அம்மாவுக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் ரொம்ப இது தைரியமாக ரொம்ப பிரேவரியாக இருந்தாங்க. ஒரு தடவை வந்து ஆம், 1000 ஷூட்டிங், அதுக்கு வந்து ஷிப்பில் சின்ன போட்டில் போய் ஷிப்பில் ஷூட்டிங்கா. அப்போ வந்து ஒரு தடவை இவங்க வந்து முன்னாடியே போயிருக்காங்க, அவங்க வந்து வர முடியலை, ஜெயலலிதா அம்மா வர முடியலை. ஆனால் அவங்க வந்து உடனே தன்னந்தனியாக தன்னுடைய தன் ஏஜ் உள்ள ஒரு சின்ன பொண்ணு, அசிஸ்டன்ட் பொண்ணு, அவளையும் ஏற்றிக்கிட்டு போட்டில் வந்து ஷிப்ல இருக்காங்க. ஆமாம் படகுல வந்து போட்டில் வந்து இதில் ஷிப்பில் வந்து ஆக்ட் பண்ணாங்களாம். அந்த இது தொழில் மேலே இருக்கிற அந்த ஒரு இது அந்த பக்தி, சின்சியாரிட்டி sincerity. சின்சியாரிட்டி அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி தைரியம் வந்து இவங்களுக்கு தான் இருந்தது, பானுமதி அம்மாவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அம்முக்கிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் உங்களுக்கு ஏதாவது செல்ல பேர் வச்சிருக்காரா? இவங்க ஜெயலலிதா அம்மாவை அம்முன்னு கூப்பிடுற மாதிரி அம்மு உங்களுக்கு? வந்து அவங்க வீட்லேயே சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு சொல்லுது. எனக்கு வீட்டில் வந்து அமுல் சொல்லுவாங்க. அபு, அமுல். அமுல். அது வந்து இதுலேயும் கண்டினியூ ஆச்சு, ஷூட்டிங்லேயும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெட்ரா பாக்கெட்லேயோ இல்லை நிறைய பிஸ்கெட்களோ அதெல்லாம் கிடைக்காது. சாதாரணமாக ஹீரோ வில்லன் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பசிச்சதுன்னா 11 மணி 12 மணிக்கு பசிச்சதுன்னா ஹீரோயினுடைய கூடைய வந்து இது பண்ணுவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸு கிடைக்குமான்ட்டு. அப்போ எனக்கு என்னன்னாக்கா அந்த பால் வேணுமா இருக்கும், அப்பப்போ மில்க் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நேரத்தில் வந்து கிடைக்காது எனக்கு, டீ காஃபி தான் கிடைக்கும், பால் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த அமுல் பவுடர் வந்து டப்பாவாக வச்சுருப்பேன். ஓகே, பால் பவுடர். ஆமாம், பால் பவுடர். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து ஸ்பூனாக சாப்பிடுவாங்க. அதுக்காக உள்ளே வரைச்சி அமுல் பேபி அப்படின்னு கூப்பிட்டுட்டு தான் வருவாங்க. அதனால் அமுல்ங்கிற பேரும் இதுவாச்சு. ஓகே மேம், இவங்க 2 பேரும் தானே ஜெய்சங்கர் சார் இவங்களோடலாம் நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கும்? ஜெய்சங்கர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அதனால அவர் கூட நான் நிறைய நடிச்சிருக்கேன். ஏன்னா சிவாஜி சாருடைய செட் ஆகட்டும், எம்ஜிஆர் செட் ஆகட்டும், இப்போ வந்து எனக்கு என் கூட பிறந்த பிரதர்ஸ் 3 பேர். அதனால எங்கள் வீட்டை பொறுத்த மட்டில் அந்த பாய்ஸு கேர்ள்ஸுங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக எல்லாரோடையும் பேசுவேன், எல்லாம் பழகுவேன். ஆனால் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங்கில் இருந்தாக்கா அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. பேசுனாக்கா நானும் பேசுவேன். ஆனால் அது வந்து இது வந்து எழுதப்படாத ஒரு விதி அது. அப்புறம் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, பேசுகிற சத்தம் வெளியில் வரக்கூடாது. இவர் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங்கில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது யாருமே. இதெல்லாம் வந்து பழகி போன விஷயங்கள். அதனால் அவருடைய படங்கள்லாம் வந்தாக்கா வந்து நிறைய கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் ஒத்துப்பேன். இதே ஜெய்சங்கர்னாக்கா இஷ்டத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது இருக்கும், ஒரு ஜுவலாக இருப்பார். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அதுவும் ஆரம்ப டேஸ்லலாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது எனக்கு வந்து முதல் படம் ஜெய்சங்கரோட மாடர்ன் தியேட்டர்ஸில் மாமியார் விஜயம். ஆமாம், அந்த படம் தான் எனக்கு அவர் கூட நினைக்கிறேன். மாமியார் விஜயம் லேட்டரான் வந்தது, என்ன படம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் அப்போ தான் நான் வந்து எனக்கு அது வந்து 3வது படமோ 4வது படம் அந்த மாதிரி ஏதோ அப்போ தான் நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அழற மாதிரி சீனு, ஏதோ கல்யாணம் நின்று போயிருக்கோம், அதுக்காக நான் அழணும். இவர் என்ன பண்ணுவார்னாக்கா அங்கேருந்து வந்து பக்கத்தில் வந்து நின்று காதில் ஏதாவது ஜோக்கை சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் நான் என்ன தான் எமோஷன் கிரியேட் பண்ணி அழுதாலும் அதில் ஒரு சிரிப்பும் கலந்து இருக்கும். டைரக்டர் சொல்ல, இல்லைம்மா நீங்கள் அழுதாலும் சிரிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து அவர் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்புறது. இது வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் உள்ள ஒரு இது மிஸ்டிவஸ் இது. வேணும்னே பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, நமக்கு சிரிப்பாக வரும். சிவாஜி சார் இது மாதிரி இது பண்ணியிருக்காரா? நிறைய. அவர் வந்து எமோஷனலாக ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். இது நிறைய இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து எனக்கு சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணது லக்ஷ்மி கல்யாணம். அதில் வந்து அவர் அண்ணனாக வருவார், நான் வந்து கூட பிறக்காத தங்கை தான், தங்கையாக அவர் இது பண்ணுவார்.
அதில் ஒரு சீனில் வந்து இவர் நம்பியார் சார் வந்து கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டே இருப்பார். அதனால் போய் நான் வெட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தீட்டிட்டு அவர் கிளம்புவார். அப்போ வந்து எனக்கு என்ன சீன்னாக்கா, நான் அவர் கையை பிடிச்சு நிறுத்தி டயலாக் பேசணும். டயலாக் பேசினா கையை பிடிக்க வரல, கையை பிடிச்சா டயலாக் பேச வரல. ரொம்ப சிரமப்பட்டேன். உடனே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு உட்காந்து, அது திண்ண மாதிரி ஒரு செட் இருக்கும், அங்கே உட்காந்து இந்த மாதிரி நிஜமாவே உன் லைஃப்பில் நடக்குது, உங்கள் அண்ணா வந்து இந்த மாதிரி இது பண்ணுறா, அப்போ நீ என்ன பண்ணுவ, அந்த மாதிரி நினச்சிக்கோ, நினச்சிட்டு எமோஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு எப்படி நடிக்கணுங்கிறது என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும் மனசு. அதாவது மேலே மூஞ்சில் வந்து மேலுக்காக நடிக்கிறது வேற, உள் மனசுலேருந்து எப்படி நடிக்கணுங்கிறத அவர் சொல்லி கொடுத்தார். அதுதான் ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க, கமல் சாருக்கு ஜோடியாவே நடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆனால் கமல் சார் கூட நடிச்சது நீங்க மலையாள படத்தில் நடிச்சிருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு டைரக்ஷன்ல இருந்து மற்ற எல்லாருமே பார்த்துருக்கீங்க, கோஆர்டினேஷன் இல்லை, மோர் நேச்சுரலாக இருக்கும் மலையாளத்தில். மேக்கப் கம்மியாக, ட்ரெஸ்ஸும் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, பெரிய ஹேர் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதுவும் இல்லாமல் கமல் எப்படின்னாக்கா, நான் அவர் கூட ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்புறம் கேமரா அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பண்ணார். நிறைய படங்கள் ஏவிஎம்ல ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார். அதனால் இது பழக்கம் பார்த்து ரொம்ப பழக்கம், அதனால் ரொம்ப புதுசாக ஒன்றும் இதுவாக இருக்குல்ல. அந்த படத்தில் வந்து ஞான் நின்ன பிரேமிக்கணும் அப்படிங்கிற படத்தில் தான் நாங்கள் 2 பேரும் நடித்தது. அதில் வந்து ப்ரொடியூசர் வந்து புது ப்ரொடியூசர். ஒரு தடவை வந்து இந்த எண்ணூரில் ஷூட்டிங், அந்த இது இருக்கும் இல்லையா, சீஷோர், அந்த சீஷோரில் பேக் வாட்டரோ என்னமோ இருக்கும் அங்கே, அந்த இடத்துல ஷூட்டிங். அப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன பிளான் போட்டுருந்துருக்காருனாக்கா, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாரையும் அடித்து கலாட்டா பண்ணுறதுன்னு அவர் பிளான் போட்டுருந்துருக்கார். ஏதோ படத்தை நிறுத்தணுன்ற இல்லை, ஏதோ அவருக்கு பிடிக்கல, அங்கே நடந்தது என்னவோ பிடிக்கல. அதனால் அது வந்து நான் இவர் கமல் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் கிளம்புங்க, இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு உடனே என்னை அனுப்பிவிட்டார். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா வந்து கமல் சாரை பார்த்தே ஆகணும்னு வம்பு பண்ணாங்க. அதுக்கு வந்து சரின்னு நான் அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கோம். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு பார்க்குறதுக்கு. அவங்க செக்ரட்டரி தான் சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு வாங்க, இவர் ஆஃபீஸுக்கு வரப்போகிறார், ஆஃபீஸுக்கு வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சுசீலான்னு சொல்லிட்டு இதில் திருவள்ளூர், அங்கே என்னுடைய டான்ஸு கிளாஸ் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது, அதில் பானுங்கிறது தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அவங்க அம்மா தான் சுசீலா. அந்த அம்மா என் கூட வந்துட்டுருக்காங்க. நான் வந்து இந்த செக்ரட்டரி தானே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ வீட்டை விட்டு புறப்பட்டுட்டார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, நீங்கள் வந்துடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், ஏங்க நிஜமாவே நீங்கள் கமல் சாரோட பேசுவீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னையே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் செக்ரட்டரியோட பேசுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த இன்சிடெண்ட்டை சொன்னார். அந்த எண்ணூரில் வந்து அந்த ப்ரொடியூசர் கலாட்டா பண்ண இருந்து என்னை வந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா, இப்படி நடந்ததுன்னு சொன்னார். எனக்கே ஒரே ஆச்சரியம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுவும் அவர் எத்தனையோ படத்தில் எத்தனையோ ஹீரோயினை பார்த்துருக்கார், நடிச்சிருக்கார், இருந்தாலும் கூட அதை ஞாபகம் வச்சுட்டு அவர் சொன்னார். ரியலி ஹி வாஸ் கிரேட். அதே மாதிரி இவர் கமல் வந்து இது ரஜினி சார் வந்து அருணாச்சலம் மாமியார் கேரக்டர், ஒரே கலாட்டா, உள்ள நுழைஞ்சதுலேருந்து ஒரே கலாட்டா. இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, எந்த ஹீரோவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி விட்டா அப்படின்னு. அதில் வந்து இவங்க 2 பேரும் இருந்தாங்க, கமலும் ஜெய்சங்கரும் இருந்தார், ரவிச்சந்திரனும் இருந்தாங்க, 2 பேரும். மத்தியானம் அந்த சாப்பாட்டு டயத்தில் நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இவருக்கு என்னன்னாக்கா மெயினாக இதை வந்து பேசி கலாட்டா பண்ணணும். நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர். அப்புறம் ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சிருந்தது. அதாவது அவர் சொல்வார், நான் வந்து பெரிய ஹீரோ அப்படிங்கிறது என்னுடைய டாட்டர்ஸுக்கு அந்த ஃபீலிங் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி
ஆர்டினரி ஸ்கூல் பஸ்ஸில் தான் அவங்கள போயிட்டு வர வச்சிட்ருக்கேன், என்னுடைய தனி கார் கார் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிள் பர்சன் அந்த விதத்தில்.